ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் மெட்ராஸ் ஐன்ஸ்டைன். இவ்வளோ காலைல நாங்களாம் இந்த மெட்ரோ பிடிச்சி எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் சிம்போசியம்னு சொன்னாங்க. அதான் என்ன கதைன்னு பார்த்துட்டு வரலான்னு போய்ட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி சிம்போசியம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. எல்லா காலேஜ்லேயும் சிம்போசியம்னு ஒன்று இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களை மாதிரி படிக்கிற பசங்களுக்கு டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸும் எங்களை மாதிரி பேக் பெஞ்சஸ்க்கு நான் டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸும் தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் யார் எதில் வேணுமோ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதில் வெளி காலேஜில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போது அந்த மாதிரியான ஒரு வெளி காலேஜ் பசங்க தான் நாங்கள். புரிஞ்சுதா? நாங்கள் இப்போ எந்த காலேஜுக்கு போயிட்டுருக்கோன்னா எஸ்ஆர்எம் வடபழனி கேம்பஸ். எஸ், யூ ஹேர்ட் இட் ரைட். நான் அப்ளை பண்ணும்போதே கேட்டேன் அது எங்கடா இருக்குது அப்படின்னு. அதுக்கு அவனுங்க என்ன தெரியுமா சொன்னானுங்க, மச்சான் தமிழ்நாட்டிலே மொத்தம் 2 எஸ்ஆர்எம் கேம்பஸ் தான் இருக்குது. ஒன்று நம்ம பொத்தேரி கேம்பஸ்ஸு, இன்னொன்று ராமபுரம் கேம்பஸ்ஸு. இது கண்டிப்பாக அந்த ராமபுரம் கேம்பஸை தான் இருக்குன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னானுங்க. நான் அவனுங்க நாலேஜில் ஸ்லிப் ஆகலை, அவனுங்க கான்ஃபிடென்ஸில் ஸ்லிப் ஆகிட்டேன். அப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி வடபழனியில் ஒரு எஸ்ஆர்எம் கேம்பஸ் இருக்குது. அப்போ என் மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருந்துச்சு, அப்படின்னு கோவம் வந்துச்சு. அப்புறம் ஓடி கிடைக்கும்ன்றதை நினச்சி என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். 7 கடல் 7 மலையை தாண்டி ராமர் லங்கைக்கு போன மாதிரி ஒரு பஸ்ஸு, ஒரு லோக்கல் ட்ரெயின், 2 மெட்ரோ ட்ரெயின், எக்ஸ்கலேட்டரில் ஏறி இறங்கி ஏறி வடபழனி ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்து பார்த்தா சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். கூகுள் மேப்ஸும் யூ ஹவ் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் சொல்லுது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்னு போய் வாட்ச்மேன் கிட்டே கேட்டால் 2 கிலோமீட்டர்னு அவர் உள்ளே அனுப்பி விடுறாரு. சரி அங்கே இங்கேன்னு தேடி இந்த ஊர் பேர் போடாத சி பிளாக்கை கண்டுபிடிச்சோம். சும்மா சொல்லக்கூடாது. இப்போ ரிசப்ஷனில் ஈவெண்ட் பேரை சொன்ன உடனே நேராக மேலே போங்கப்பான்னு அனுப்பி வச்சிட்டாங்க. மேலே போனால் என்ட்ரி போகிற இடத்துல ஒரு அக்கா வாட் யூ வாண்ட், வாட் இஸ் யோர் ப்ராப்ளம்னு இங்கிலீஷில் பீட்டரை விட்டாங்க. விடுவோமா நாங்கள் அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியாக அவங்களுக்கு புரிய வச்சதில், டே தம்பி உங்கள் வெனியும் அங்கே தாண்டா இருக்குது, தயவு செஞ்சு போங்கடா, நான் அவங்களே பாசமாக சொல்லி அமுச்சு வச்சிட்டாங்க. ஒரு வழியாக ரூமை தேடி கண்டுபிடிச்சி போனால் இன்னும் அவ்வளோவா யாரும் வரலன்னு நினைக்கிறேன். காலியாக தான் இருக்கு. மோர் டைம் போகலாமா? யாருன்னே தெரியல இவனுங்களாம். எல்லாம் ப்ளூ கலர் ரெடிகேட் போட்டு உட்காந்துருக்கானுங்க. ஆளுக்காருக்கு ஒரு லேப்டாப் வச்சு சீன் போட்டுருக்கானுங்க. டப்பா திறந்து வச்சு அந்த பொண்ணுங்களாம் சாப்பிட்ருக்கு. பெஞ்சு மேலே என்னடா நடக்குதுங்க? எஸ்ஆர்எம்மா இல்லை 10:30 மணிக்கு வந்தால் அவள் என்னடா நான் என்ன பேசுறது புரிய மாட்டேங்குதுன்றா. அப்படி எப்படின்னு அடிச்சின்னு பிடிச்சி நீங்கள் வந்து உட்காந்தா நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை. எங்கே ஈவெண்ட்டுன்னு கேட்டால் அவன் போட்டு ப்ரொஜெக்டர் தூக்கின்னு போகிறான். இந்த மாதிரி ஒயர் சுற்றின்னு இருக்கான். என்னடா நடக்குதுங்க? நடக்குமா நடக்காதா? 10:30 மணிக்கு சொன்னான், 11 மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ தான் இது போட்டுட்ருக்காங்க. ப்ராஜெக்டருக்கு இது வச்சுக்கணும், ப்ராஜெக்ட் இருக்கா நீ ப்ராஜெக்ட் கேள்வி வந்துருக்கணும். என்னடா நடக்குதுங்க? ஒன்லி குட் திங் இஸ் எவ்ரி திங் இஸ் ஏசி போட்டுருக்கானுங்க. பண்ணிருக்கோம் எல்லாம். மற்றபடி அவனும் காலேஜ் தான் இருக்கானுங்க, வேறு வெளியே காலேஜ் வரல. பார்ப்போம் இதுக்கப்புறமா எதாவது நடக்குதான்னு. அதாவது பட்டது இப்போ என்னென்னா ரவுண்ட் 1 முடிஞ்சு ரிசல்ட் வந்திருக்கு. இதில் என்ன சோகம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 டீமில் நாங்கள் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கோம். டீம் ஓஜி கோட் செலக்ட் ஆகிருக்காங்க. நாங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோன்றதை பார்த்தீங்கன்னா மறந்து போயிருக்கீங்க. 7 மார்க் எடுத்து நாங்களே செலக்ட் ஆகிருக்கோம்னா இந்த நாயங்க என்ன லட்சணத்தில் இருக்கோம். வாக் ஓவர் பண்ணுறீங்களா? நாங்கள் ஜெயிச்சிருக்கோம்டா. செலிப்ரேஷனை வந்து கொண்டாட வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு இழுத்துட்டு வந்துட்டானுங்க. சரி கிளம்புறதுக்கு முன்னாடி காலேஜெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோமா, அப்படியே கீழே எட்டி பார்த்தா இந்த மாலெல்லாம் வச்சுருப்பாங்களே ஹேமர் கேமு, அது விளையாடிட்டு இருந்தாங்க. சுற்றின்னு வந்துட்டா தார் இல்லாமல் எப்படி? நான் என்ன தான் சொல்கிறேன். சரின்னு கீழே போய் சுற்றியை வாங்கி நானும் என் ஃப்ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணோம். யார் வின் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? வேறு யார்? நான் தான். ஐம் ஸ்டில் ஓதின்னு சொல்லிட்டு அங்கேயே கேன்டீனில் சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா டைம் நிறைய இருந்துச்சு. சரி அப்படியே எதிர்ச்சியாக திரும்பி பார்த்தா நெக்ஸஸ் மாலு. டைமும் இருக்குது, மாலும் இருக்குது, எதுக்கு சும்மா விடுவானேன்னு ட்ரெடிஷ்னலாக மாலுக்கு போனால் என்ன பண்ணுவோமோ அதான்ப்பா எக்ஸ்கலேட்டரில் மேலே போகிறது, கீழே வர்றது, ஃபோட்டோ எடுக்கிறது போன்ற சம்பிரதாயங்களை முடிச்சுட்டு எப்படி வந்தோமோ அதே வழியாக 7 கடல் 7 மலையை தாண்டி வீட்டுக்கு போயிட்டோம். ஓடி வாங்கிட்டு அஃபிஷியலாக ஊரை சுற்றுறது கூட ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது.